கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆண்டவர் பேசுகிற தேவன். இந்த வேளையில கர்த்தர் வேதத்துல சில ஆசீர்வாதங்களை எவ்வளோ பேர் எத்தனையோ பேர் ஆசீர்வதிச்சுக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை நடத்துறது கூட ஒரு பெரிய புதுமையான வழிங்க. பாருங்க, வேதத்துல கதவை அடைச்சிருக்கிறாரு. கதவை அடைச்சு நடந்தல இதுவே ஆசீர்வாதம் வந்துருக்குது. அதை குறித்து நம்ம தியானிக்க போறோம். இப்பொழுது முதல்ல ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த இடத்துல 7ஆம் அதிகாரத்துல நோவாவுடைய கர்த்தருடைய ஒரு மனுஷனை பற்றி நம்ம படிக்கிறோம். இந்த நோவா அந்த இடத்துல கர்த்தரை கூப்பிட்டு சொன்னார், என்னன்னா, பார், ஜனங்க பயங்கரமா பாவம் செய்யறாங்க, அவங்களுக்கு போய் இந்த பாவத்தெல்லாம் கண்டித்து உணர்த்து, மனம் திரும்பினா சரி, இல்லைன்னா அழிக்கப்படுவாங்க. அதனால என்ன பண்ணோம், நீ அவங்களுக்கு போதின்னு சொன்னாரு. எல்லாருக்கும் போய் சொன்னாரு. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. ஜனங்க ஒருத்தரும் காதலே போட்டுக்கலாது. இன்னொன்னு சொன்னாரு, மழை வரப்ப அது வரலாம் மழையே பெய்யல உலகத்துல. மழை கொடுப்பாரு, மழை பெய்யும். அந்த மழை பெஞ்சா அந்த யார் யாரு இந்த கர்த்தரை கிட்ட நம்பி வராங்களோ வேலைக்குள்ள நுழைவாங்க. அவ இல்லை மற்றவங்க எல்லாம் வெள்ளத்துல அழிஞ்சு செத்துருவாங்கன்னு சொன்னார். அவங்களுக்கு கிண்டல் கேள்வியாகுது. மழை வருதான், மழையே இதுவரெல்லாம் பார்க்கல, நான் இதெல்லாம் போய் பெரிய பழைய கட்டி இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு, பைத்தியக்காரன் கூட சொல்லியிருப்பாங்க அவங்க. ஆனா அவங்க பிரசங்கம் சொன்னான்னு கேட்கல. பாருங்க, கர்த்தர் என்னன்னு சொன்னார்னா, இந்த ஆதியாக 7:16 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல்வித மாம்ச ஜந்துக்கள் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சொன்னாங்க. எல்லாம் சொன்ன பிறகு யாரும் புத்தரோட நம்பல, வரல கர்த்தர்ட்ட. நோவா, உங்க மனைவி, அவங்களுக்கு 3 மகன்க, 3 மகனுக்கு 3 மருமகன், மொத்தம் 8 பேர் தான் அந்த பேழைக்குள்ள போனாங்க. மற்றவங்க எல்லாம் கிண்டல் கேலி பண்ணாங்க. ஒண்ணு யாரும் உள்ள போல. உள்ள போனவருக்கு என்ன பண்ணாருன்னா, கதவை அடைச்சிட்டார். கர்த்தரே அடைச்சாரு. அவரு போட்டுனா ஒரு அவரே திறக்க முடியும். அவரு போட்ட உள்ள இவரே கதவை அடைச்சிட்டார். அது மட்டும் இல்ல, கூட எல்லாம் மிருக ஜீவனுங்க, பறவைங்க எல்லாமே உள்ள ஜோடி ஜோடியா போயிடுச்சு. அதுக்கெல்லாம் தனித்தனி ஆரஞ்சோ, தனித்தனி சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டார். செய்த பிறகு இவங்க எல்லாம் உள்ள போயிட்ட பிறகு கதவை அடைச்சிட்டார். இது இந்த கதவை அடைச்சிருப்ப அந்த குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டுச்சு. நோவாவுடைய குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டது. இந்த நோவா குடும்பம் உள்ள போன பிறகு கதவு அடைக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, தேவனிடத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தா அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் பரலோகத்துல அலோவ் பண்ணுவார். தேவனோடு இல்ல, தேவன்ல நிலத்து இல்ல சொன்னா என்ன பண்ணுவாரு, பரலோகத்துக்கு வெளியே விட்டு கதவை அடிச்சிருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துன்மார்க்கமான சந்ததி மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு முடிவுக்கு வந்துருச்சு. பாருங்க, துன்மார்க்கத்தை நீதி வென்றது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லனா, இப்போ இருக்கிற காலங்கள்ல, இப்போ இந்த தற்சமயம் இந்த இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுசுமே எப்படி இருக்கிறாங்கன்னா, கர்த்தரை தேடுற புத்தியல். அதுதான் முதலே எழுதி வச்சுக்கிற ஆவியானவரு சொல்லி சொன்னாரு, இந்த கர்த்தருடைய முடிவு நாட்கள்ல நோவா காலத்துல இருந்த போல நடக்கும்னு சொல்லிட்டாரு. இப்ப நோவா காலத்துல அவ்வளவு பயங்கரமான பாவம். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா நியூஸும் பார்க்க முடியல, பேப்பரும் படிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் பயங்கரமான கொலை கொள்ளை, ஐயோ பயங்கரமா இருக்குது. கணவன் மனைவியை கொடுது, மனைவி கணவனை கொடுது, ஏதோ இதுதான் பேப்பர்ல நியூஸ்ல பயங்கரமா ஓடி இருக்குது. என்னன்னா பயங்கரமா பாவம் பெருக்கெடுக்க போகுது. நோவா காலத்துல எப்படி பாவம் இருந்ததோ அதே பார்த்தா இப்போ நடக்குது. நோவா சொன்னப்போ அவங்க கேட்காத போனதுனால வெள்ளம் மழை வந்தது, வெள்ளம் வந்தது, கீழே இந்த நீரூற்றி வந்துருச்சு, தண்ணி மேல அந்த பேழை மிதக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டுச்சு, மற்றவங்க எல்லாமே அழிக்கப்பட்டு போயிட்டாங்க. இது நமக்கு ஒரு பெரிய பாடம். என்னன்னா, நம்ம கர்த்தருக்குள்ள வந்தாதான் அந்த பரலோகத்துக்கு போக முடியும், அவருடைய வருகையில போக முடியும். இல்லைன்னா ஏதோ ஒரு அழிவு தான் தேசத்துக்கு வரப்போகுது. இப்ப பாருங்க, யுத்தம் நடக்குது, கடைசி காலம் வருது, யுத்தத்துக்கு ஏதாவது தேசத்துக்கு விரோதமா தேசம் இருக்குதுன்னா அப்படிதான் நடக்குது. கொள்ளை நோய் வருது,
அது மாதிரி பயங்கரமான பூமி அதிர்ச்சி வருது. இதெல்லாம் எழுதிட்டு இருக்கிற ஆவியானது. இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம். இந்த மாதிரி வரும்போது கர்த்தருக்கு பயந்து வந்துட்டுமா நம்ம நோவா குடும்பத்தை போல காப்பாற்றப்படும். இல்லைன்னா மற்ற ஜனங்கள்லாம் அழிக்கப்பட்டது போல நம்ம ஒருவேளை வெள்ளத்துல அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னதுனால நெருப்புனால அழிப்பேன்றாரு. நெருப்பு எங்க பார்ப்பு பத்தின்னு எரியுது, எங்க பார் காட்டு தீங்க பத்தி அமெரிக்கால எரியுது, எல்லா தேசமும் எரியுது. அந்த நிலைமைக்கு நமக்கு அழியாதபடி காக்கப்படணும்னா இயேசுகிட்ட வாங்க, இயேசுவை நம்புங்க. இயேசுவே இப்படி பிள்ளையா மாற்றுங்க, இதுவரையிலும் எப்படியோ வாழ்ந்துட்டேன், ரத்தத்தினால கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க. அந்த நோவா காலத்துல இந்த ஜனங்களை போல நாங்க அழிக்கப்பட்டு போகக்கூடாது நம்ம கேட்டா கண்டிப்பா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால இது ஒரு நோவா குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்கு ஒரு அடையாளம். அதனால அவருக்குள்ள நம்ம வரும்போது, இயேசு கிட்ட வரும்போது, குறைகளை அறிக்கையிடும் போது, ரத்தத்தினால் கழுவும்படி கேட்கும் போது கண்டிப்பா நம்ம பாவத்தை மன்னிச்சு அந்த அழிவில் இருந்து நம்மளை பாதுகாப்பார். அடுத்தபடியா பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு சகோதரி, அதாவது ஒரு ஊழியக்காருடைய மனைவி, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் என்ன பண்ணாருன்னா நல்ல கர்த்தருக்கு பயந்து ஜீவித்துக்கிறார். ஆனா எப்படியோ கடன் ஆயிடுச்சு. அவர் இறந்துட்டார். இறந்துட்ட பிறகு என்ன ஆச்சு சொன்னா, அவர் 2 மகனுங்க என்ன இருந்தப்போ அந்த கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கார் கடன் கொடுக்கல, 2 பிள்ளைங்களும் எங்களுக்கு அடிமைகளா வித்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பாருங்க, வருத்தப்பட்டது மட்டும் இல்லை, என்ன விஷயம்னு சொன்னா, அந்த அம்மா செய்த காரியம் இப்போ நம்மலாம் ஐயோ அவங்க கிட்ட போய் கேட்கலாமா, இவங்கள போய் கேட்கலாமா, சொந்தக்காரர் கொடுப்பாங்களா, பந்துக்கள் கொடுப்பாங்களா, அந்த அதிகாரிகளாங்கிற அவங்கள கேட்ட யாரை கேட்டாலும் ஒன்றும் நடக்காது. நம்ம ரொம்ப ஞானமா செய்தாங்க. என்ன ஞானமா செய்தாங்கன்னா, ஊழியக்கார்ட்ட போய் கேட்டாங்க, எலிசா தீர்க்கதரிசியை கேட்டாங்க, யா அப்படி ஆயிடுச்சுன்னு. ஆனா உடனே கர்த்தர் பாருங்க அற்புதம் செய்தார். இது ஒரு ஓப்பனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் நடந்த அற்புதம் இல்லை. இது என்ன பண்ணாருன்னா ஒரு ஆலோசனை சொன்னார். நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் போய் காலி பாத்திரங்களை கொட்டுவாங்க, எடுத்துன்னு வாங்க, வாங்கிடுவாங்கன்னு. காலி பாத்திரங்களை வாங்கி வந்தாங்க. வாங்கி வந்து வீட்டுக்குள்ள எடுத்து வச்சிருங்க. ஒரு 2 பிள்ளைங்களும் உள்ளே போயிட்டு கதவு போட்டுருங்க, கதவை அடைச்சிருங்க. கதவை அடிச்சிட்ட பிறகு முதல்ல கேட்டார், உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டார். என்ன இருக்குதுன்னு கேட்டேன், என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு. அப்படியா, சரி. பக்கத்துல அதுக்குள்ள போய் வெறும் பாத்திரம் வாங்கிடுவாங்க. எல்லாம் வெறும் பாத்திரம் கேட்டா கொடுத்தாங்க, காலி பாத்திரம். இந்த காலி பாத்திரம் கொண்டாந்து வீட்டுல வச்சுட்டு கதவை அடைச்சிட்டு அந்த எண்ணெய் என்ன பண்ணோம், ஒரு பையன் காலி பாத்திரத்தை எடுத்து வைக்கணும், இன்னும் இந்த அம்மா ஊற்றணும் எண்ணெயை, நிறைஞ்ச எண்ணெய் இன்னொரு பையன் எடுத்து வைக்கணும். இதுதான் செய்ய சொன்னார். அதே மாதிரி செய்தாங்க. ஊத்த 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 எண்ணெய் ஒரே ஒரு சின்ன குடத்துல தான் எண்ணெய் இருந்துச்சு. இந்த காலி பாத்திரம் ஊத்துறது எல்லாமே நிறைஞ்சிச்சு. எவ்வளவு பாத்திரம் இருந்துச்சு அவ்வளவு பாத்திரம் நிரப்பப்பட்டு எண்ணெய் வந்துச்சு. உடனே அந்த அம்மா ஆலோசனை கேட்டாங்க, போய் ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவர் சொன்னாரு, அதை எடுத்து வித்து கடன்காரருக்கு கடன் அழிச்சிட்டு மீத வெள்ள வச்சு என்ன பண்ணுங்க, நீங்க பழையங்கன்னு சொன்னார். பாருங்க, இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, இது ஒரு பொதுவான ஒரு அற்புதம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளை ஊழியக்கார் அவங்களும் அந்த கர்த்தரை நம்பிதான் போனாங்க. புருஷன் போயிட்டோன்னா அவங்களும் இவங்களை கேட்கல, கர்த்தரை நம்பிதான் போய் கேட்டதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு, அவங்களை விசுவாசம் தகுந்த மாதிரி அவங்களுக்கு வழிகாட்டி அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு அற்புதம் செய்தார். நீ கர்த்தரை நம்பி இருக்கிறியா, கர்த்தருக்காக ஜீவிக்கும் நினைக்கிறியா, கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கிறியா, கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கேட்கிறியா, கர்த்தரை தேடி போறியா, கர்த்தர் கண்டிப்பா உனக்கு விட மாட்டாரு. கண்டிப்பா அற்புதம் செய்வார். அப்போ எண்ணெயை பெருக செய்து போல உனக்கு இருந்து கொஞ்சம் இருந்தா கூட சரி, அந்த கொஞ்சத்தை பெருக செய்ய அவனால முடியும். சோர்ந்து போவாத. இந்த அம்மா ஐயோ என் பிள்ளைங்கள இந்த மாதிரி அடிமையா கூப்பிடுறாங்களே, என் நிலைமை இவ்வளவுத்தானே, அழுது கூச்சல் போட்டு அங்க இங்க ஓடல. கர்த்தர் பிள்ளைகள் தான் போனாங்க. அவங்க சொன்னது கீழ்ப்படிஞ்சாங்க, அதே மாதிரி செய்தாங்க. கர்த்தரை கொஞ்சத்தை பெருக செய்தார், ஆசீர்வதிச்சார், கடன்லாம் அடைச்சாரு. அதுக்கப்புறம் அவங்க பிழைப்புக்கு வேண்டிய காரியங்களும் செய்ச்சு. அவங்க எவ்வளவு விசுவாசத்தோட காலி பாத்திரங்க வாங்கினாங்களோ, எவ்வளவு கீழ்ப்படிஞ்சாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சார். உங்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. என் நிலைமை இவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன், முறுமுறுக்குது கத்துறது கூப்பாடு இல்லை. எல்லாருக்கும் முக்கியமா கர்த்தர் பிள்ளைகளா இருந்தீங்கன்னா கர்த்தர் நம்பணும், கண்டிப்பா இப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனத்துல, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலத்திலே வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில்
இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்கோ, கண்ணாலே பார்த்தாங்க, இப்படி எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்களோ சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சீஷர்கள் பயந்துட்டு எல்லாம் கதவெல்லாம் அடிச்சுட்டு உள்ள உட்காந்துக்கிறாங்க. அப்படி உள்ள உட்காந்தும் போது என்ன பண்ணாங்க, இயேசு உள்ள வந்துட்டார். இயேசு பாருங்க உயிரோடு அப்படியே தான் இருக்கிறார் உருவம். ஆனா அவர் உயிரோடு எழுந்த பிறகு என்ன நடந்துச்சுனாக்கா, அவர் வந்து அந்த உள்ள பூட்டி இருந்த கதவுக்குள்ளே வந்துட்டார். வந்து உங்களுக்கு சமாதானம் சொன்னார். அப்புறம் சொன்னாக்கா, அதுக்கு முன்னால ஒரு தடவை அந்த மாதிரி வந்தாரு. வந்தப்போ அப்போ தோமா இல்லைங்க. தோமா அந்த 12 சீஷர்ல ஒருத்தர் தோமா இல்லை. இந்த மாதிரி இயேசு வந்தாரு, தரிசனம் நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன்னாரு. பாரு அப்போ கூட கர்த்தரு என்ன இவ்வளவு வந்து எல்லாம் படிச்சவங்க யூதரு எல்லாமே தெரிஞ்சு 3 வருஷம் என் கூட இருந்து கூட நம்ப மாட்டாங்க அப்படி சொல்ல, அவ்வளோ அன்பான தேவன். உடனே அந்த அடுத்த வாரம் தோமா அவங்க கூட இருக்கும்போது வந்தார் உள்ள. அதே மாதிரி வந்து நான் சொல்லி இந்த 20ஆம் வசனத்துல அவர் இப்படி சொல்லி உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்ட பிறகு தம்முடைய கைகளையும் விழாவையும் அவருக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பாருங்க அவர் என்ன பண்றாருன்னா, வந்து உள்ள வந்து உடனே அவருக்கு தோமா சொன்னாரு, அந்த காயத்துல விரல விட்டாதான் நம்ப வேணாரு. பாருப்பா விரல விட்டு பாருப்பா, வில கையில பாரு, காலில் காயெல்லாம் பாருங்க. இப்போ உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே சொல்றாரு. ஆண்டவரே இவனா தேவனே ஆண்டவரேன்ற அப்படின்னா அர்த்தம், ஏகோவாவுடைய தேவனுடைய பெயர் காணப்பட்ட எகோவாவுடைய இவர் ஒரு ஒரு மருவம், ஒரு பிறவிதான் இவருன்னு சொல்லிட்டு இவர் ஒரு தேவன் அவதாரம் சொல்லிட்டு அறிக்கையிட்டார். இதெல்லாம் ஏன் செய்த பாருங்க, நன்மை தீமை கூட நன்மையா மாற்றாரு. ஏன் அப்படி செய்தாருன்னு சொன்னா, அடைக்கப்பட்ட நேரத்திலே மறுபடியும் தரிசனமானார்னா, இந்த தோமாவை கர்த்தர் என்ன பண்ணாரு, அவருக்கு ஒரு சந்தேகம் ஒரு பாவம். ஆனாலும் அதை பொருட்படுத்தல. அவரு இந்த சந்தேகமான பாவம் தனக்குள்ள இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு, சந்தேகத்தை நிரப்பார்பா, நீ கண்டு விசுவாசிக்கிற, ஐயோ என் ஆண்டவர் தேவனேன்னு சொல்லிட்டான், நீ கண்டு விசுவாசிக்கிற, காணாம விசுவாசிகள் பாக்கியவான். இப்போ இது நமக்கு கூட ஒண்ணு, நம்ம விசுவாசிக்காத கத்த நம்ம ஆசீர்வதிக்க, விசுவாசிக்க கண்டுதான் விசுவாசிக்கணும் இல்லை, அவர் செய்ய முடியும், அவர் கொடுக்க முடியும். நம்ம விசுவாசிக்கணும். அவர் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவர், அதை நம்ம விசுவாசிக்கணும். அது மட்டும் இல்லை, அவ்வளோ தூரம் டவுட் தோமானுவாங்க அவரை. அப்படி இருந்தப்போ அவர் டவுட் எல்லாம் மாற்றி பாருன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த தோமாவை தான் நம்ம இந்திய தேசத்துக்கு வர வச்சார். எல்லா 12 சீஷர்ல ஒருத்தன் போயிட்டான். 11 சீஷர்ல இந்த தோமா தான் அதிக தூரம் டிராவல் பண்ணி வந்தது. இந்தியா தான் ரொம்ப தூரம். இப்போ அதிக தூரம் சீஷர்கள் வந்தது. சீஷர்கள் ஊழியம் செய்தாங்க இல்லைன்னு சொல்ல, அதிக தூரம் டிராவல் பண்ணி ஊழியம் செய்து தோமா தான் இந்தியாவில் வந்தாரு, கேரளாவுக்கு வந்தாரு, சென்னையில வந்தாரு, சென்னையில சுவிசேஷம் அறிவிச்சாரு. அவ்வளோ தூரம் சொல்லி இன்னைக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கதான் வந்து ஊழியம் செய்து அங்க பில்லு போட்டு அம்பு போட்டு அடிச்சு சாவடிச்சாங்க. அங்கதான் அவரு கல்லறை கூட இருக்குது. அங்கதான் சென்ட் தாமஸ் மவுண்ட்ன்றது. அப்போ அவர் வந்து ரத்தம் சிந்தி இங்க மறிச்சார். அதனாலதான் நம்மளுக்கு இந்த ஒரு பெரிய எழுப்புதல வரப்போகுது. அது எங்கன்னா சென்னையில் தான் வரப்போகுது. ஏன்னா அவர் ரத்தம் சிந்தால. இதெல்லாம் அவர் ஏன் எப்படி பண்ணாருன்னா, இயேசு அந்த தீமையை ஒரு நன்மையா மாற்றினார். சந்தேகப்பட்டாலும் சந்தேகத்தை மாற்றி அவர் விசுவாசத்தை பலப்படுத்தி இந்தியாவுக்கு அவரை அனுப்பி வைத்தார். கத்த நாம ஸ்தோத்திரம். அந்த பூட்டப்பட்ட கதவுக்குள்ள போய் அவர் டவுட் எல்லாம் கத்த என்ன பண்ணார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இருந்தார். அந்த வார்த்தை இன்னைக்கு நம்மளுக்கு கூட கத்த சொல்றார். நம்ம அவிசுவாசமா இருக்கக்கூடாது, விசுவாசமா இருக்கணும்னு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அடுத்தபடி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எலிசா வந்து நிறைய அற்புதங்கள்லாம் செய்தார். 14 அற்புதத்துக்கு செய்தார். அதுல ஒரு சகோதரிக்கு குழந்தையே இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம நல்லா கவனிச்சாங்க, ஊழியக்காரங்க நேசித்து பராமரிச்சாங்க. இவர் போய் சொல்லி என்ன குறையே இல்லைன்ட்டாங்க. அப்புறம் வேலைக்கார சொன்னோம், வயசு அவர் அவங்க வீட்டுக்காருக்கு, இந்த அம்மாவுக்கு குழந்தையே இல்லைன்னா, ஒரு வருஷத்துல உங்க குழந்தை பிறந்துச்சு. அந்த பிறந்த குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் பிள்ளைய குஞ்ச வளர்த்துக்கு இல்லையா, அது செத்து போயிடுச்சு. செத்து போன உடனே அவங்க அப்பா கிட்ட தான் இருந்துச்சு பிள்ளை. தலைநோவுதுன்னா கொண்டாந்து வீட்டுல விட்டாங்க. மடி மேலேயே வச்சுன்னு குழந்தை செத்து போயிடுச்சு. நம்ம விசுவாசமா அவருடைய ரூம்ல
தீர்க்கதரிசி ரூம்ல போய் கடத்திட்டு வீட்டை பூட்டிக்கின்னு நேராக போய் அவங்க வேலைக்காரனை அனுப்பிச்சு வச்சார். வேலைக்காரன் வந்து கதவு கூட்டில் ஒன்றாலும் ஜெபம் பண்ண ஒன்றும் நடக்கல, நீங்க தான் வரணும், அவரே கூட்டின்னு வந்தார். அவர் தீர்க்கதரிசி வந்த பிறகு அவர் என்ன பண்ணார், கதவை பூட்டினார். கதவை பூட்டிட்டு கத்தரிடத்துல ஜெபம் பண்ணார். கதவை பூட்டி கத்தரிடத்துல அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சுனாக்கா, இந்த பிள்ளை உயிரோடு எழுச்சிச்சு. பிள்ளை உயிர், இது ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அப்போ அந்த கேஆசி ஜெபம் பண்ணவன் கதவு பூட்டாதே ஜெபம் பண்ணான். இவர் கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணாரு. பிள்ளை 30 சுத்தி மற்ற பிள்ளை மேல படுத்து என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. செத்து போன குழந்தை உயிரோடு எழுப்பிச்சு. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கதவை பூட்டி ஜெபிக்கணும். கதவை பூட்டி ஜெபிக்கும் போது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் ஜெயம் பெற முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபம் கர்த்தரோடு இல்லைன்னா வாழ்க்கையில நமக்கு ஒரு காலம் ஜெயம் வராது. இப்போ சபையில ஜெபிக்கிறது நல்லது, விசுவாசிகளோட சேர்ந்து ஜெபிக்கிறது நல்லது, குடும்ப ஜெபம் எல்லாமே நல்லதுதான். எல்லாத்த விட ஒரு சிரேஷ்டமானது விசேஷமானது எதுனா தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோட உறவு. நீங்க செய்றீங்க, அப்படியே கர்த்தர் எதிர்பார்க்கலாம். நீங்க தனிப்பட்ட விதத்துல கர்த்தரோட பேசினாதான் நீங்க கர்த்தரோடு சரியா இருக்கிறீங்க, உறவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தனியெல்லாம் என்னால் ஜெபம் பண்ண 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணேன். ஒருத்தர் கேட்டேன், என்னம்மா எனக்கு அற்புதமே செய்ய மாட்டேற, ஆண்டவர் பெங்களூர்ல ஊழிட்டு போனோம் சொன்னாங்க. அப்போ என்னம்மா நீ ஜெபம் பண்றியாங்க? பண்றேன். எவ்வளோ என்ன, 2 நிமிஷம் கூட என்னால் பண்ண முடியல. அப்படி ஆளுங்க கொடுக்குறாங்க, 2 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியல, 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியலன்னா உனக்கும் கர்த்தருக்கும் சரியான உறவு இல்லைன்னு அர்த்தம். நீ என்ன பண்ணனா, ஒருவேளை அப்படி இல்லைன்னா உள்ள எதனா குறை இருக்கலாம், குறையெல்லாம் அறிக்கைட்டு கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே அந்த ஜெபாவை மேலே விட்டுருங்க, உங்களோட தனிப்பட்ட விதத்துல நான் ஜெபிக்கணும் எனக்கு உதவி சொல்லி அதிகாலையில் எழுந்துச்சு என்ன பண்ணோம், அதிகாலையில் ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் கண்டிப்பா உடைய ஆசீர்வதிப்பார். தனிப்பட்ட விதத்துல ஜெபம் பண்ணணும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, கர்த்தர் நான் எதிர்பார்க்க இது வேணும் ஆண்டவர் இதுதான் ஜெபம் நினைக்காதீங்க. இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், இதுதான் ஜெபம் நினைக்கிறாங்க சொல்லுது. அது ஜபத்துக்கு பதில் கூட வர்றதில்லை. இது இல்லை ஜபம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவன் நீதி தேடுங்க, அப்போது இவெல்லாம் கூட கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்றாரு. அப்போ ஆண்டவரை நேசி, ஆண்டவரோடு பேசு, ஆண்டவரோட உறவாடு, உன் குறைகளை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு, ஆண்டவரே என்னோட இருங்கப்பா, அன்பு மட்டும் எனக்கு போதும்ப்பா, நீங்க இல்லாத நான் இருக்கவே முடியாதுப்பா, அப்படி நீ கேட்டினா என்னை என்று உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படி நீங்க கேட்டு பாருங்களேன். அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர் எதிர்பார்க்கறதுல என்னன்னா தனிப்பட்ட விதத்துல அவரோடு உறவாடணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அப்படி ஒரு உறவு இருந்தா கண்டிப்பா அந்த மரித்த குழந்தை உயிரோட எழுப்பிடுச்சு. இப்போ உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதம் கர்த்தர் செய்வார். நீ கேட்டு செய்ய மாட்டாரு, நம்ம கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா செய்யற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அதனால உனக்கு இன்னும் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். யாரோ ஜெபம் பண்ணிட்டு கெஞ்சி கூத்தாடி ஜெபம் பண்ணி வாங்கி கொடுத்துருன்னு சொல்லாதீங்க. நீ ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பாரு, நீ ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பாரு. இப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தரோடு தனிப்பட்ட விதத்துல இருக்கணும். நம்ம காலியான பாத்திரங்க, நம்ம வாழ்க்கையே காலியான பாத்திரம்னு சொல்லி அவற்றை முன்னால வச்சிடணும். அப்ப நான் ஒண்ணும் இல்லைப்பா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, நான் ஒண்ணுமே பண்ண முடியல, உண்மையன்றி என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, ஏன் நான் வெறுமையான பாத்திரம், காலியான பாத்திரம், இந்த பாத்திரம் நீங்க ஒப்படைச்சு பாருங்க, தனியா ஜெபம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கதவை பூட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறையா, வேலையில கத்தாவே சோத்திரிக்கிறையா. ஆண்டவரே கதவை பூட்டுறதுனால பூட்டி ஜெபித்தப்போ என்னென்ன ஆசீர்வாதம் வந்ததுன்றத நாங்கள் தியானிச்சோம்ப்பா. ஆண்டவரே எங்களுக்கும் இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் தரணும்ப்பா. நீங்க ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், அதற்காக நான் நன்றியோடு துதிக்கிறையா. இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் எங்கள் வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க. என்ன கஷ்டத்துல, என்ன பிரச்சனை, என்ன தேவையில ஆண்டவரே இருந்தாலும் நீங்க இப்பொழுது ஒரு அற்புதம் செய்யணுமா எனக்கு தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. ஆண்டவரே தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்க முடியல, 2 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியல, அப்படி இருந்தா இல்ல இது வேணும் அது வேணும் இதே கேட்டுக்காது. அப்படி அன்புக்காக மோடு தனிப்பேட்டில் இருக்கணும், மோடு உறவாடணும். எப்படி அந்த யோசுவா ஆண்டவரே மோடு கத்தாவே ஆண்டவரே தனிப்பட்ட விதத்துல உறவாடுறது போல அப்படி உறவாடும் கிருபை ஒவ்வொருக்கும் தாங்கப்பா. அதன் மூலமாக கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை முடித்து பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.